வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சரை மன்னிப்பு கேட்க வைத்த தற்குறி அமைச்சர் இன்றைக்குள்ளாக பதவியை பறித்தாலும் பறிக்கலாம். ஏன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு அந்த தற்குறி அமைச்சர். அதனால் கண்டிப்பாக விஜயை பொறுத்த வரைக்கும் என்னையே சட்டமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வச்சிட்டில்ல, உன்னை ஏன் நான் விடணும், பாரு உன் பதவியை பிடுங்குறேன். 100 நாள் ஆச்சு, இன்னும் கூட சட்டமன்றத்தில் எப்படி பேசணும்? சபாநாயகர் எழுந்து உக்காருனா உக்காரணும், எழுந்திருக்கணும்னா எழுந்திருக்கணும், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. எந்த வார்த்தை பார்லிமெண்ட்டு, எந்த வார்த்தை அன்பார்லிமெண்ட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுல்ல. நீங்கள் பாட்டுக்குன்னு ரசிகர் பட்டாளமாக இருந்தீங்களே அதே மாதிரி இருப்பீங்க. எவன்டா எதிர்கட்சிகள் இடத்துல அவமானப்படுறது? நீ அமைச்சராக இருக்க போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் அவருடைய பதவியை பறிச்சாலும் பறிப்பார் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சரை தலைக்குனிய வச்சுட்டாரு அந்த அமைச்சர். என்ன நடந்தது என்று கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த தீமைக்கும் விசிகா தான் காரணம். விளங்குமா அந்த கட்சி? ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் தரப்போகிறேன். ஒட்டுமொத்தமாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போது நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்களேன். இந்த பையன் வேலைக்கு போகிறான் பைக்கில். ஆனால் விசிகாவினரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. எங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க தெரியுமா? எல்லாரும் போகக்கூடிய நல்ல மெயினான ரோட்டில் உட்காந்திங்கன்னு தான் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி விசிகாவினுடைய உளுந்தூர்பேட்டையில் நம்ம தமிழ் தேசிய மாநாடு நடத்த போகிறாங்க திருமாவளவன். அதுக்காக தஞ்சையில் பேனர் வச்சுருக்காங்க. அனுமதி இல்லாமல் பேனர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினர் அகற்றுறாங்க. உடனடியாக விசிகாவினர் அந்த இடத்துல உட்காந்து அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. உடனடியாக மாநகராட்சி ஆணையரை கண்டித்து விசிகாவினருடைய போராட்டம். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது விசிகாவினர் தடுத்து நிறுத்துறாங்க. அந்த பையன் சொல்கிறான், ஏன்பா தடுத்து நிறுத்துற, நான் வேலைக்கு போகலன்னா இன்றைக்கி சம்பளம் அவுட்டு, என்னை விடு அப்படின்னு சொல்கிறான். அவன் பேசுகிறது நல்லாவே கேட்குது. அதுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குது, மற்ற கட்சிகள் பேனர் வச்சு அகற்றுவது கிடையாது, எங்கள் பேனர் வச்சா மட்டும் அகற்றுறாங்க, இது என்ன ஆளுங்கட்சியாக யார் வந்தாலும் எங்களுக்கு மட்டும்தான் அநீதியா, போவாதே இரியா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஏப்பா உங்கள் போராட்டம் உங்களுடன், என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடன், நான் வேலைக்கு போனேன் என்ன விடு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஸோ அந்த பையன் கம்மல்லாம் வேற போட்டுன்னு இருக்கிறான். அவனும் புள்ளிங்கோ தான் போல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விசிகாவினர் அந்த பையனை போக விடலை. அங்கே கலாட்டா நடப்பதை பார்த்த காவல்துறையினர் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக பாருங்கள் நான் வேலைக்கு போனால் விட மாட்டுறாங்க, வம்பு எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அந்த விசிகாவினர் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேச, இந்த பையனும் பேச, யோ பிரச்சனையை முடிவு கொண்டு வாயா அப்படின்னு அங்கே உயர் காவல்துறை அதிகாரி கை நோக்கி ஒரு அறையிறாரு அந்த பையனை. யோ தப்பு என் மேலே இல்லை, ஆனால் என்ன அறையிறியே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் ஓங்கி அங்கே இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரியை கன்னத்திலே ஒன்று வைக்கிறான். அவ்வளோதான், சும்மா விடுவாங்களா? எல்லா காவல்துறையினரும் பிலு பிலு பிலுன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பையனை வேலைக்கு போக விடலை. இருசக்கர வாகனத்தை விட்டு இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. அந்த பையன் வாகனத்தை விட்டு இறங்குற மாதிரி தெரியல. காவல்துறையினர் ஆளுக்கு ஒரு குத்து குத்துறாங்க, ஆளுக்கு ஒரு அடி அடிக்கிறாங்க. அவங்களுடைய பெட்ரோல் வண்டியை பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க. இவற்றுக்கெல்லாம் யார் காரணம்? காவல்துறையோ அந்த பையனோ காரணம் இல்லை. இவங்க தலைவர் மாநாடு நடத்துவது தான் தீமையினுடைய தொடக்கமாக இருந்தது. என் பேனர் அகற்றி விட்டால் இந்த ஊர் உலகத்துக்கு நீங்கள் மாநாடு நடத்துவது தெரியாமல் போயிடுமா? இல்லை அப்படி விளம்பரம் படுத்தி தான் உங்கள் கட்சியை வளர்த்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டில் நாடக காதலை வளர வச்சுருக்கீங்க. கட்ட பஞ்சாயத்தை அருமையாக எல்லாருக்கும் பரப்பி வச்சுருக்கீங்க. இப்போ ஏற்பட்ட தீமைக்கெல்லாம் தொடக்கமாக இருக்கக்கூடிய உங்கள் கட்சி மாநாடு நடந்தா என்ன, நடக்காவிட்டா என்ன? நான் விசிகாவினரை தான் பேசுகிறேன், பட்டியல் இனத்தவரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவன்லாம் ஒன்று பெரியார் பின்னாடி, இல்லை அம்பேத்கர் பின்னாடி, இல்லை பட்டியல் இனத்தவன் நான் அப்படின்னு போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அதனால தான் இந்த விசிகா உண்மையாகவே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், கட்ட பஞ்சாயத்து, நாடக காதல், சாதி வெறியாட்டம், ஆணவச்சாதி, இப்படி எல்லா விதமான பழி பாவத்தையும் அடுத்து மேலே போட்டு
தப்பிப்பதற்கே நடத்துகின்ற ஒரு கட்சியோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்குது. சும்மா வேலைக்கு போகிற பையனை நீ போனா போடா நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போராட்டம் நடத்திருக்கலாம். ஆனால் அதுவே சட்டவிரோதமானது தான். ஏன் வழியில் நடத்துறீங்க போராட்டத்தை, வழி விடுங்கய்யா. உங்களுடைய பேனரை அகற்றி விட்டார்கள் என்பதற்காக அவசர தேவைக்காக போகிறான் பாரு, அவனுடைய போக்குவரத்தை நீ தடை பண்ணலாமா? எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான், எத்தனை பேர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருப்பான், எத்தனை பேர் குழந்தைக்கும் முதியோர்களுக்கு பால் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அவசர வேலையாக அந்த சாலையில் எத்தனை பேர் போக காத்திருப்பாங்க. இவங்க பேனரை அகற்றி விட்டால் யாருடைய உயிரும் போக போகிறதில்ல. ஆனால் சாலையில் நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா, சாலை மறியல் பண்ணிங்கன்னா எத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் எத்தனை பேர் அவசர வேலையும் தடைப்படும். ஆனால் அவங்கள காவல்துறையால் சமரசம் பண்ணவே முடியல. அவங்கள சமரசம் பண்ண போனோம்னா ஜாதி பேர் எடுத்துக்குவாங்க. அதனாலே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுது. ஆனால் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகமாகவே இருப்பான் போல இருக்குது, கடமையே கண்ணா இருந்திருப்பான் போல இருக்குது. என்ன விடுங்கடான்னு சொன்ன உடனே அவங்க விடலை, காவல்துறை அடிக்க, அந்த பையன் அடிக்க, கடைசியில் அந்த பையன் வேலைக்கு போல கஸ்டடிக்கு போயிட்டான். ஆனால் கஸ்டடியில் உயிரோடு திரும்புவானா? ஏன்னா காவல்துறை உயர் அதிகாரியுடைய கன்னத்திலேயே கை வச்சிருக்கானே, சந்தேகமாக இருக்குது. இதில் காவல்துறையை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் விசிகா தான் ஒட்டுமொத்த தீவனினுடைய தொடக்கமாக இருக்குது. விளங்குமா இந்த கட்சியை? இப்படி கட்சியை வளர்த்து இல்லை பட்டியலின மக்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கானுங்க? ஐயோ சாமி, இவங்களை மட்டும் எப்படி தான் கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்கன்னு தெரியல. ஓட்டுக்காக இவங்களை சேர்த்துக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் வேதனை வைக்கிறாங்களே, இது விடிவு காலமே பிறக்காதா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிறது. இரண்டாவது, சட்டமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட முதலமைச்சர். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எழுந்தாரு. எதற்காக? விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பற்றி பேசுறதுக்காக 110 விதியின் கீழாக அப்படி பேச எழுந்திருக்கின்ற பொழுது, ஏன்பா எங்க அமைச்சர் பண்ண தப்புக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்பா அப்படின்னு சொன்னாரு. என்ன ஆச்சு என்று பார்க்கும்பொழுது, வருவாய் மற்றும் பேரிடத்துறை அமைச்சராக கடந்த காலங்களில் பணியாற்றின KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வந்து திமுகவுடைய பெருமை, ஸ்டாலினுடைய பெருமை, கலைஞருடைய பெருமை, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு திறனாக இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேசுகிறாரு. அப்படி பேசும்போது தான் வனத்துறை அமைச்சர் ஏதோ ஒன்று பேச போகிறாருன்னு நினச்சி சபாநாயகர் அனுமதி கொடுக்குறாரு. பிறகு டேய் நாங்களாம் 10 பைசா இல்லாமல் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் திருமங்கலம் ஃபார்முலா தெரியுமா அப்படின்னு சொல்ல, கலைஞர் எவ்வளோ காசு கொடுத்தாரு, எப்படி ஜெயிச்சாருன்னு தெரியுமா, உங்கள் வெற்றி எப்படி விலை கொடுத்து வாங்க பட்டது தெரியுமா அப்படின்னு வார்த்தையை விட, அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லலாம், ஆனால் கருணாநிதி என்று சொல்றிய அப்படின்னு திமுக காரங்க கொதித்து எழ, ரெண்டாவது நாங்கள் மட்டும்தான் பணம் கொடுத்து ஜெயித்தோம் அப்படின்ற கோபம். உடனடியாக நம்முடைய சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வனத்துறை அமைச்சர் பேசினதை சபை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவர் பேசுனது மட்டுமா சபை குறிப்பிலிருந்து நீக்கினாங்க, ஆதவாஜன் அவர்கள் பேசுனது கூட தான் சபை குறிப்பில் நீக்கினாங்க. மொத்தமாக அவை நாகரிகமும் தெரியல, அவைக்கு இருக்கின்ற மாண்பு பற்றியும் தெரியல, ஒரு ஆளுமையை எப்படி பேசணும் என்றும் தெரியல. ஆனால் அதிகாரம் வந்து விட்டதுனால நம்மளை எதுவும் பண்ண முடியாது என்ற ரேஞ்சுக்கே வந்து தவேகாவுடைய அமைச்சர்களும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்படுகின்றார்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் களத்தில் எழுந்து, ஏங்க எம்ஜிஆர் தெரியுமா, எம்ஜிஆர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் எழுந்து கலைஞர் அவர்களை வந்து கருணாநிதி என்று சொல்லிட்டார். உடனே எம்ஜிஆர் சட்டசபை மாண்பு, கலைஞருடைய ஆளுமை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு, பாருப்பா நீ கருணாநிதி என்று சொல்லக்கூடாது, கலைஞர் தான் சொல்லணும், மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, ஏன்னா அது நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் எம்ஜிஆர் மாதிரி நம்ம இருக்கலான்னு பார்த்தா ஒரு பையனை விட மாட்டான் போல இருக்குதே. சரி, விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுற அந்த நேரத்தில், ஏப்பா எங்கள் அமைச்சர் செஞ்ச தப்புக்கு நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொன்னார், கலைஞர் பேரை சொன்னதுக்காக. அதோட KKSSR ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே ஸ்டாலின் என்று நீங்கள் கேட்குறீங்க, அவர் சட்டசபைக்கு வருகின்ற பொழுது நீங்கள் யாரும் சட்டமன்றத்தில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு நம்முடைய அவை முன்னவராக இருக்கக்கூடிய நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து, பாருங்க எம்ஜிஆர் எப்படி தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சாரோ அதே மாதிரி நாங்களும் தொடர்ந்து ஜெயிப்போம், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனடியாக KN அவர்கள் எழுந்து, ஏங்க எம்ஜிஆர் இருக்கின்ற போதே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம், நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கோம். ஆமாம், நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் வெற்றி பெற்றீங்கன்னு எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் வெற்றி பெறவே இல்லை, அந்த டெக்னிக்கில் எம்ஜிஆர் கற்றுக்கிட்டார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே ஆட்சியை கலைச்சிங்க, வெற்றி பெற்றுலான்னு. ஆனால் வெற்றி பெற்றீங்களா?
அப்படின்னு காரசாரமாக அந்த நிகழ்வு போச்சு. இப்போ விவசாயிகளுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன அறிவிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்பா 1 லட்சம் வாங்கிக்கிறேன்னு வச்சுங்களேன், விவசாய கடன் 75,000 தள்ளுபடி ஆகும்பா. 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா எந்த விவசாயியாக இருந்தாலும் சரி 35,000 ரூபாய் தள்ளுபடி ஆகுங்க. ஆனால் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இது 5 ஏக்கராக்கு உள்ள விவசாயிகள் முழு கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அது பூர்த்தி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பூர்த்தி ஆகுது. ஏன்னா கூட்டுறவு வங்கியில் 5 ஏக்கராக்குள்ளே நீங்கள் கடன் வாங்கினோம்னா 1 லட்சம் ரூபாய் தான் மேக்சிமம் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதனால் 75,000 தள்ளுபடி என்பது திருப்தியானது தான். விவசாயிகள் மீண்டும் என்ன கோரிக்கை வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஜாதி மத பேதமற்று மக்களுக்காக சேவையாற்றுகின்ற ஒரே தொழில் நம்ம விவசாயிகள் தொழில் தான் அப்படின்லாம் நம்ம முதல்வர் வந்து விவசாயிகளுக்கு புகழாரம் சூட்டினார். அதுக்கப்புறம் நம்ம நிர்மல் குமார் அவர்கள், ஏன் நிர்மல் குமார் அவர்கள் எழுந்தார்னு பார்க்கும்போது, கோவையில் அமுதன் வந்து படுகொலை செய்யப்பட்டான். அது குழு மோதல் தான். 2 சூனியர் சீனியர்னு சொல்லிவிட்டு குழுக்கள் மோதி கொண்டதனால அமுதன் அடித்து கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு எஃப்ஐஆரில் இருப்பது அமைச்சருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதை சொன்னார். அதே மாதிரி போதைப் பொருளால் தான் இது நடந்திருக்குது அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதுக்கு நம்ம நிர்மல்குமார் அமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏங்க உங்கள் ஆட்சியில் இந்த ஜாப்ரசாதின்னு ஒருத்தந்தான் தெரியுமா, அவன் இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லராக இருந்தான். அவன் திமுக தலைமை குடும்பத்துடன் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தான் புரியுதா, அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்க, உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து, ஏங்க சரத் என்று ஒரு அமைச்சர் இருக்கா தெரியுமா, அவர் ஐபிஎல் மேட்ச்சில் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, நாங்களாவது ஜாப்ரசாதிக்க கட்சி விட்டு நீக்கணும் புரியுதுங்களா. அதே மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, விசாரிச்சாங்க, நம்ம சரத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, உடனடியாக நம்முடைய நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் தான் வந்து ஜாப்ரசாதிக்க கைது பண்ணிச்சே அன்றி தமிழ்நாட்டில் தானே அவன் வந்து போதைப் பொருள் கடத்தினான். திமுக அரசாங்கம் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போதைப் பொருள் விற்கிறவனை காப்பாற்றினீங்க, அதனால் இங்கே தவேக அரசாங்கமானது அப்படி யாரையும் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உரிய விளக்கம் அளிச்சிட்டாரு நம்ம சரத் அமைச்சர் அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் உட்கார்ந்தாரு. உடனடியாக சரத் அவர்கள் வந்து எழுந்தார். சரத் எழுந்த உடனே, ஏங்க போதிய விளக்கம் எல்லாம் அளித்தாகி போய்விட்டது, ஆனால் மீண்டும் மீண்டும் சர்ச்சையாக்கி கொண்டே இருக்கிறீங்களே, ஏங்க போதைப் பொருள் நான் நுணுக்கினதனே வச்சுக்கோங்களேன், ஏன் ஐபிஎல் பேச்சு நடக்கின்ற போது அந்த வாயல் படியில் திமுக அரசாங்கமானது போதைப் பொருள் விற்பதுக்கு அனுமதி அளிச்சதா அப்படின்னு கேட்டு, என்னுடைய நகராட்சி துறையில் உங்கள் ஆட்சியில் இருந்த நகராட்சி துறை அமைச்சர் 800 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணதாக தகவல் கிடைத்திருக்குது, அதில் கூட தான் எனக்கு கணக்கு உதைக்குது அப்படின்னு சொல்ல, உடனடியாக நேரு அவர்கள் எழுந்து, ஏயா நகராட்சி துறையில் ஊழலோ லஞ்சமோ இல்லை இழப்பீடோ எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது, உன்னை பற்றி கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயானா நீதிமன்றத்தில் இருக்கின்ற விஷயத்தை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு அங்கே ஒரு வாக்குவாதம். அதற்கு பிறகு நம்முடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எழுந்தாங்க. போதைப் பொருள் யார் ஆட்சியில் அதிகமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம். எடப்பாடியார் ஆட்சி இருக்கிற வரைக்கும் போதைப் பொருள் வரல அப்படின்றது ஆதவ அர்ஜுனா அவருடைய கருத்து. ஆனால் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆதாரம் இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு வாக்குவாதம். திடீர்னு திமுகவினர் எழுந்து கோஷமிட ஆதவ அர்ஜுனா வந்து வார்த்தையை விடுறார், தவர் நீங்கள் 57 பேர், ஆனால் நாங்கள் எழுந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, என்ன சட்டமன்றம் என்ன குஸ்தி போடுகின்ற விளையாட்டு மைதானமா என்று சபாநாயகர் கேட்டுட்டு ஆதவ அர்ஜுனாவுடைய வார்த்தையை அவை குறிப்பில் இருந்து அதிரடியாக நீக்கினாரு. ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் போதைப் பொருளுடைய உச்சம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வருடமும் சீராக 40% போதைப் பொருளுடைய விற்பனையும் அதற்கான குற்றங்களும் அதிகரித்துக்கிட்டே வந்திருக்கிறது. பாருங்க 2 வயசு சிறுமியை யார் கெடுத்தான் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக நிர்வாகி 2 வயசு சிறுமியை கெடுத்த போட்டோவை ஆதவ அர்ஜுனா காட்ட திமுக காரங்க டென்ஷனாக சரியான விளக்கம் அளிக்க சபாநாயகர் அனுமதி அளிக்கல அப்படின்னு சொல்ல, பிறகு சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள் திமுகவினர். வெளியே போயிட்டு நம்முடைய ஆதவ அர்ஜுனா அப்புறம் சரத் அப்புறம் நிர்மல்குமார் இவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் அளிச்சுட்டு அவர் அப்புறம் உள்ள வந்து உட்காந்துட்டாங்க திமுகவினர். அதற்கு பிறகு சபை நாகரிகத்தை பற்றி மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாடம் எடுத்தார். ஏங்க கடந்த காலங்களில் எல்லாரும் முன்னாள் முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க,
ஆனால் அந்த முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற அந்த இங்கீதம் போயிட்டு இப்போல்லாம் டைரெக்டாக வந்து ஸ்டாலின் கருணாநிதி அப்படின்லாம் சொல்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மாண்பு இல்லையா அப்படின்னு சொல்ல, சரி இனிமே முன்னாள் முதலமைச்சர் என்றே சொல்லுவோம் அப்படின்னு வந்து பன்னீர்செல்வத்தினுடைய கோரிக்கைக்கு சபாநாயகர் அவர்கள் உத்தரவிட, திடீர்னு அவை மாண்பெல்லாம் பேசுறீங்களே, நம்முடைய இப்போ இருக்கின்ற துணை முதலமைச்சருக்கு ஒரு அறிவுரை வழங்கக்கூடாதா அப்படின்னு பன்னீர்செல்வத்திட்ட கேட்டார் நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ். எதுக்காக கேட்டார்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து அவைக்கு வருகின்ற போது அனைவருக்கும் வணக்கம் வைக்கிறார். அப்படி வணக்கம் வைக்கின்ற போது உதயநிதி ஸ்டாலின் KN நேரு 2 பேர் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை. அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் வந்து அவைக்கு வணக்கம் வைக்கின்ற போது எழுந்து வணக்கம் வைக்கணும்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய மூத்த உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர், அவரே எழுந்து வணக்கம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இந்த அவை நாகரிகம் கூட தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனடியாக அவையில் கலாட்டா. பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சபாநாயகர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, சாமி, சபாநாயகர் என்கின்றவர் தான் சட்டப்பேரவையில் உயர்ந்த அதிகாரம் படைத்தவர், அவரை பார்த்து தான் எல்லாரும் கும்பிடணும், அவரை பார்த்து எல்லாரும் பேசணும். அவைக்கு சபாநாயகர் வந்தால் தான் எழுந்து நிற்கணும். முதலமைச்சர் வந்தால் கூட எழுந்து நிற்கணுமா? அவையில் யாருக்கு அதிகாரம்? அப்போ சபாநாயகருக்கு எழுந்து நின்னா போதாதா? முதலமைச்சருக்கும் எழுந்து நிற்கணுமா? சட்டசபையில் விதி இருக்குதா? இல்லை முதலமைச்சருக்கும் எழுந்து நிற்கணுமா? இல்லை எதிர்கட்சி தலைவருக்கும் எழுந்து நிற்கணுமா? உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார். அதுக்கு சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்பா ஒரு மாண்பு, ஒரு மரியாதை, எழுந்து நின்னா நில்லுங்க, நீ கேட்டா போங்க, அவையில் அப்படி ஒரு விதியும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மொத்தத்தில் பேரிடர் மற்றும் சுகாதாரத்துறையினுடைய மானிய கோரிக்கை இன்னைக்கு முழுவதும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நீட்டு பிரச்சனை வந்தது. நீட்டுக்காக அதிமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீட்டை கொண்டு வந்ததே வந்து அதிமுக தான் அப்படின்னாங்க. எடப்பாடி பழனிசாமி எழுந்தார், ஏம்பா சாமி, நீட்டுன்னு ஒன்று காங்கிரஸ் அறிமுகப்படுத்தாமல் இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல, உடனடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுந்து, ஏங்க 2017 தாங்க நீட்டு வந்தது அப்படின்னு சொல்ல, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி, நீட்டுன்னு ஒன்று நீ ஏன் கொண்டாந்த? இப்போது உச்சநீதிமன்றமானது உத்தரவு போட்டுடுச்சு, அனைத்து மாநிலங்களும் நீட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை மதிக்கணுமா வேணான்னு சொல்றியா நீ சொல்லு அப்படின்னு கேட்க, நம்ம காங்கிரஸ் உறுப்பினரால் அவர் அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், அவரால் பதிலே சொல்ல முடியல, வாய் முடின்னு அமைதியாக உட்கார்ந்தார். தேவையா? அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனையை தளவாய் சுந்தரம் அவர்கள் சொன்னார். ஸோ சட்டமன்றமானது இன்னைக்கு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், அப்புறம் எங்கள் தலைவர் அவமானப்படுத்திட்டு உங்கள் தலைவர் அவமானப்படுத்திட்டு அப்படின்னு வந்து பெரிய வாக்குவாதங்களாக போயிட்டு இருந்தது. கடைசியில் நான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்கறதுக்கு நிறுத்தும் போது நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறையில் இருக்கக்கூடிய ஆண்டு அறிக்கையை படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையை படிச்சுட்டு இருந்தார். அவங்கெல்லாம் வந்து இந்த ஆண்டு அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நான் ஏதாவது மெசேஜ் விட்டுருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை சேர்த்து அடுத்த வீடியோவில் பேசலாம். நன்றி.